திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சட்டமிருந்து எங்களை காத்தருளும். எம் இறைவா, தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமென். இந்த ஜோமலை அன்னையே, இந்த ஜோமலை அன்னையே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த ஜோமலை அன்னையே, மிகவும் பரிசுத்த கன்னிகையே, நித்திய வாழ்வு அருளும் தேவ ரகசியங்களை மனமுறையை தியானித்து ஜோமலை ஜெபிக்கும் நற்பழக்கத்தையும் அதன் மீது ஆழ்ந்த பக்தியையும் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். எல்லா நன்மைகளும் நிறைந்த அன்பு இறைவா, கெட்ட மனிதரும் நன்றி இல்லாத பாவிகளுமாயிருக்கிற எங்கள் மீது அளவில்லாத மாற்றிக் கொண்டிருக்கின்ற உம்முடைய திருச்சந்நிதியிலே இருந்து ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உமது அளவில்லாத இரக்கத்தை நம்பிக்கொண்டு உமது மாட்சிக்காகவும் அன்னை மரியாவின் புகழ்ச்சிக்காகவும் 53 மணி ஜெபமாலை தொடுக்க ஆசையாக இருக்கிறோம். இந்த ஜெபத்தை பக்தோடு இது எவ்வித கவனச்சிதறலும் இல்லாமல் முடிக்க உம்முடைய அருளை எங்கள் தந்தருளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாய் கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தவரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தவரை எல்லாம் தந்தையாக கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் புனிதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஓயின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். இரக்கம் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு முக்கியமான உதவி புரியும். மகிழ்ச்சி நிறை மறைபொருள்கள். முதலாம் மறைபொருள், கபிரியல் தூதர் கன்னிமரியாவுக்கு தூதரைத்ததை தியானித்து தாழ்ச்சியுடன் வாழ வரம் கேட்போமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
சந்தித்ததை தியானித்து பிறர் அன்பில் வாழ வளர்ச்சிக்காக ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று நிற்பதாக. ஆமென். ஓய்வின் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதி தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரியும். மூன்றாம் மகிழ்ச்சி மறைபொருள். இயேசு பிறந்ததை தியானித்து எளிமையை விரும்பி ஏற்று வாழும் வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக
புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமென். ஓயே இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரியும். 4ஆம் மகிழ்ச்சி மறைபொருள், இயேசுவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததை தியானித்து இறைவனின் திருவுளத்துக்கு பணிந்து நடக்க வரம் கேட்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் புனிதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீங்கிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஓயே இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். 5ஆம் மகிழ்ச்சி நிறை மறைபொருள், காணாமற் போன இயேசுவை கண்டனத்தை தியானித்து நாம் அவரை எந்நாளும் தேடி நிற்க ஜெபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்கள் நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கதில் தேவையோ அவர்கள் சிறப்பான உதவி புரியும். இறுதி ஜெபம். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதரான புனித கபிரியேலே, ரப்பேலே, அப்போஸ்தலரான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அவளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாய் இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜெபத்தையும் உங்கள் தோதங்களோடு ஒன்றாக கூட்டி இந்த தேவமாதம் திருப்பாதத்தில் பாதகணிக்க வைக்க உங்களை கொண்டாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. புனித சூசையப்பர் நவநாள். தூய தந்தை சூசையப்பரிடம் 9 நாள் தொடர் மன்றாட்டு. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்களை எதிரிலிருந்து எங்களை காத்தருளும் எம் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமென். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தொழிலாளர்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தொடக்க மன்றாட்டு. ஓ தூய சூசையப்பரே, உமது உன்னத நேர்மையும் மாட்சிமிகு உழைப்பையும் வியந்து போற்றி நாங்கள் நேரெடுக்கும் 9 நாள் மன்றாட்டினை அருளும் ஆற்றலும் நிறைந்ததாக்குவீராக. உமது திருத்தாளில் வணக்கத்துடனும் பெரும் நம்பிக்கையுடனும் வீழ்ந்து கிடக்கும் நாங்கள் உமது தூய நற்குணங்களை ஆள் சிந்தனையை உயர்த்துணர செய்வீராக. அவை வெறுமையான வறட்சியான எங்கள் ஆன்மாவிற்கு இறையொழிதனை நிறைவாய் அருளட்டும். விண்ணக கொடைகளை பெற்றுத் தருவதில் பேறு பெற்றவரே, எங்கள் ஆன்மாக்களில் உமது தூய நற்குணங்களை எப்பொழுதும் துலங்கச் செய்வீராக.
இளையமகன் இயேசுவின் அன்னையாம் தூய மரியாதைக்கு செவி சாய்த்தது போல் எங்களுக்கும் செவி சாய்க்கிறாக. ஒன்பதாம் நாள் புனித சூசேப்பரின் பண்பு நலன்கள். தூய சூசேப்பரே, நாசரேத்தில் தச்சுத் தொழிலில் ஆர்வமுடன் ஈடுபட்டவரே, கடவுளின் திருவுளத்தால் உழைப்போருக்கு எடுத்துக்காட்டானவரே, நீர் உமது கையினால் உழைக்கும் பொழுது உமது உள்ளமோ இறைவேண்டலில் திளைத்திருந்தது. நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்றுரைத்த இயேசுவோடு இணைந்து இருந்தது. தூய சூசேப்பரே, இறைமகன் இயேசுவுடன் இணைந்து ஒரே பட்டறையில் உழைக்கும் பேற்றினை அடைந்தவரே, ஆண்டவரில் உமக்குண்டான நன்றி பெருக்கினால் நாங்கள் உழைப்போர் அனைவரையும் உயர்வாக எண்ணவும், எத்தகைய வேலை எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அதனை இறைவனின் கொடை என போற்றி வாழும் உள்ளத்தை அடையவும் எங்களுக்காக மன்றாடுவீராக. நீர் கடவுளுக்காக தாழ்ச்சியோடு இறைவேண்டலோடும் உழைத்தது போல் நாங்களும் உழைக்க எங்களுக்கு கற்றுத் தருவீராக. ஆமென். அடையாமல் போனதில்லை என்று தூய தரசம்மாள் உறுதியாக கூறியதை நினைவு கூர்ந்தவர்களும் என் அன்புள்ள தந்தையே, எத்தகைய நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உங்களுடைய திருவழியை அணுகி வருகின்றேன். பெருமூச்செடுத்து அழுது பாடுகிறேன். உங்கள் தயவுக்கு காத்துக்கொண்டு உமது திருமுன் படுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பேசுகிறே, என் மற்றத்தை பிறந்தாமல் கருணையோடு கேட்டு பெற்றுத் தந்தரும். ஆமென். தூய சூசேப்பரின் உதவிக்காக மன்றாட்டு. முழந்தாளிடவும். மிகவும் பரிசுத்த தந்தையே, மாசில்லா புனிதரே, எங்கள் அன்பரே, இயேசுவுடன் எங்களுக்கு எப்போதும் துணையும் பாதுகாவலும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உங்கள் உதவியை நாடி வருகிறோம். நீர் எங்களுக்கு அடைந்த தந்தையை இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். கருணை நிறைந்த சூசேமாமரியே, உம்மை நாங்கள் நேசிக்கின்றோம். எங்கள் அன்பை காக்க மது பரிந்துரையை நாடுவோம் என்றும் அனைவரையும் இறைவனிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். தயை நிறைந்த வள்ளலே, இறைவனிடம் மிகுந்த அன்பு கொண்டவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத்தாரும். சோதனைகளை வெல்லும் மனத்தையும் நெருக்குவத்தை போன்ற தூய்மையான கொண்டு இருக்கவும், எங்கள் குடும்பங்கள் சமாதானம் நிலைக்கவும் நல்ல வரத்தை அடைந்து தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றும் வாழ அருள் புரியும். தாழ்ச்சியால் உயர்ந்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நன்றி அறிதல். அமரவும். நீர் எங்களுக்கு அளித்த அனைத்து அருள் வரங்களுக்காகவும் எங்கள் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திருச்சபையின் திருவருட்சாதனங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட உடல் உள்ள நலன்களுக்காக நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது தந்தை சூசைக்கு நன்றி செலுத்துவோம். விண்ணப்பங்கள். முழங்காலிடவும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது திருத்தந்தையாகிய சூசையின் சொல்லிற்கு பணிந்து அவரோடு இணைந்து தச்சுத்தொழிலை செய்தீரே. எங்கள் தந்தையாகிய புனித சூசையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய் தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. முக்கியமாக குடும்பங்களில் அமைதி குறையும் நேரத்திலும் சுயநலங்களை செம்மைப்படுத்தும் வேளையிலும் உமது திருப்பெயரை கூறி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சத்தியமானது. இறையர்களாக இருந்த தந்தையே, நாங்கள் உண்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தவர்களும் நாங்கள் உமது திருப்பெயரை திருச்சபையோடு திகழ நீரே
நமது விண்ணக மண்ணக நலன்களுக்காக மன்றாடுவோமாக. மன்றாடுவோமாக. எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் கன்னியர்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் பொதுநிலையினர் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தருள வேண்டும் என்று மக்கள் அனைவரும் அன்பிலும் சமாதானத்திலும் திருக்குடும்பத்தை போல் வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த 9 நாள் தொடர் மன்றாட்டு பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூய ஆவியவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் உடல் நலம் பெறவும் வேண்டும் என்று நாட்டு தலைவர்களும் வீட்டு தலைவர்களும் உம்மை போல் அன்பிலும் ஞானத்திலும் குடும்பங்களை வழிநடத்திய வேண்டும் என்று இந்த நவநாளின் முக்கிய கருத்துக்களுக்காகவும் இங்கு கூடியிருப்பவர் அனைவரின் தேவைகளும் நிறைவேறவும் வேண்டும் என்று மக்கள் அனைவரும் அன்பும் சமாதானமும் இறைபக்தியும் மிகுந்த நல்ல ஆன்மீக குடும்பங்களை உருவாக்க வேண்டும் என்று குடும்பங்களின் பாதுகாவலரான தந்தை சூசையிடம் நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்துக் கொள்வோம். தூய சூசையப்பரிடம் பரிந்துரை மன்றாட்டு. நிற்கவும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, உன் ஒரே மகனின் வளர்ப்பு கையிலாக நீதிமானாக இந்த சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நலத்தில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற காவலர்களை தந்தரும். அதனால் உன் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாக இன்னும் நீர் உண்மையே உமது சூசையப்பர் கடமையை ஏற்படுத்தி நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திருக்குடும்பத்தை உமது திருமகளாக எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்து வருகிறாக. இயேசுவை வளர்க்கும் பணியில் உமது சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாப்பை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் உலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ப எளிமையாக அமைத்து நடத்துமாக. திருக்குடும்பத்தின் தலைவரான உமது சூசையப்பரை எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து வழிநடத்துகிறார்கள். கனிமொழிப்பால் திருக்குடும்பத்தை உணவு ஊட்டி வளர்த்து காத்த புனித சூசையப்பரை எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செல்லிவிக்கவும். உடலை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரை எங்கள் வாழ்க்கையை ஈடுபடும் அனைத்து ஆபத்துகளிலிருந்து
கொள்ளும். ஆமென். எதிர்நோக்கு அறிக்கை. இங்கே கூடியிருப்பவர்களின் விசுவாச அறிக்கை. கடவுளின் பிள்ளைகளாகிய நாம் எக்காலமும் ஒன்றிணைந்து தந்தை சூசையை புகழ்வோமாக. வல்லமை மிக்க அவரது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தந்தையாகிய சூசையை எங்களுக்கு பாதுகாவலராகவும் பரிந்து பேசுபவராகவும் தந்தருளி இருக்கிறீரே. தந்தைக்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை என்றென்றும் அனுபவிக்க பேறு பெற்றவர்களாகும்படி எங்களுக்கு அருள் புரிந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. மன்றாட்டு மலர்கள். ஆண்டவரை இரக்கமாயிரும். கிறிஸ்துவை இரக்கமாயிரும். ஆண்டவரை இரக்கமாயிரும். கிறிஸ்துவை எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா, உலகத்தை மீட்ட இறைமகனாகிய இறைவா, தூய ஆவியாகிய இறைவா, தூய்மை நிறை மூவோர் இறைவா, தூய மரியாயே, தூய சூசையப்பரே, தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, பிதாக்களின் மகிமையே, தேவதாயாரின் பத்தாவே, கன்னி மரியாளின் கற்புள்ள காவலனே, தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, கிறிஸ்துநாதனை உற்சாகப்பட்டுதலுடன் காப்பாற்றினவரே, திருக்குடும்பத்தின் தலைமையானவரே, உத்தம நீதிமானான தூய சூசையப்பரே, சம்சார வாழ்க்கையின் ஆவரணமே, கன்னிகைகளின் காவலனே, உத்தம கீழ்ப்படுதலுள்ளவரான தூய சூசையப்பரே, தொழிலாளர்களுக்கு மாதிரிகையே, குடும்பங்களுக்கு ஆதரவே, உத்தம தைரியசாலியான தூய சூசையப்பரே, உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான தூய சூசையப்பரே, பொறுமையின் கண்ணாடியே, தரித்திரத்தின் அன்பனே, உத்தம வெறுத்தரான தூய சூசையப்பரே, உத்தம விவேகமுடையதான தூய சூசையப்பரே, கஷ்டப்படுபவர்களுக்கு ஆறுதலே, வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, மறிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, பசாதுக்களை நடுநடுங்க செய்பவரே, பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வருடைய செம்மறி பிரபையாகிய இயேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வருடைய செம்மறி பிரபையாகிய இயேசுவே, உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற சர்வேஸ்வருடைய செம்மறி பிரபையாகிய இயேசுவே, கடவுள் அவரை தமது வீட்டின் தலைவராக ஏற்படுத்தினார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய தூய அன்னையின் தூய்மை நிறை தலைவரான
முக்தனான சூசையப்பரை மனவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவுளமானீரே. மண்ணகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறோர் என்று எங்களால் வணங்கப்படுகிற அவர் விண்ணகத்தில் எங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படி அருள் கூர்ந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தந்தையோடும் தூய ஆவியோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே. வாசகம் அனைவரும் இருக்கிறது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 28 தொடங்கி 30 முடிய. நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதனுடைய இரத்த பழியை எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழச் செய்தார். இஸ்ராயல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. பிரியமானவர்களே, உங்களுடைய குழந்தைகள் வெளியில் பக்கத்துக்கு கொஞ்சம் வந்து சொல்லுங்க. உங்களுடைய குழந்தைகள் எங்காவது இருக்காங்கன்னு சொன்னால் உங்களை பக்கத்துக்கு கூட்டிட்டு வந்து சொல்லுங்க. அந்த ஒரு ஜெப சூழல் முக்கியம். இங்கே ஆலயத்தில் ப்ரே பண்ணாலும் சரி, இல்லாட்டி பேஸ்மெண்ட்டில் ப்ரே பண்ணாலும் சரி, அந்த சூழல் முக்கியம். ப்ரேயர்ஃபுல் அட்மாஸ்பியர்ங்கிறது முக்கியம். தயவுசெய்து பிள்ளைகள் தூரல் தானே கொஞ்சம் கூட்டிட்டு வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அவை தூய வலனார் அல்லது சூசேப்பரினுடைய பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நவநாள் ஆயத்தத்தின் கடைசி நாள் நாளைய தினம் திருவிழாவை கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் நிறைவு பெறும் இந்த நேரத்தில் இந்த இறுதி நாளிலே ஆண்டுகளுடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்திற்காக நன்றி. அதே நேரம் குறிப்பாக நாங்கள் உயிர்த்த ஆண்டவருடைய தரிசனம் பற்றி தொடர்ந்து நாங்கள் விவிலியத்திலே, குறிப்பாக நற்செய்தியிலே நாங்கள் வாசிக்க கேட்கின்றோம். நாளைய தினம் உயிர்ப்பு காலத்தின் அல்லது பாஸ்கா காலத்தின் 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் நாங்கள் நாளைய தினம் பார்க்கின்றோம் ஆண்டவர் திபேரியா கடலிலே சீடர்களுக்கு காட்சி அளிக்கும் அந்த சந்தர்ப்பத்தை. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித வளனார் அல்லது சூசையினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் காணக்கூடிய பல்வேறுபட்ட குண இயல்புகள் விழுமியங்களிலே பிரதானமான ஒன்றாக நாங்கள் பார்ப்பது கீழ்ப்படிவு, obedience. அவர் எந்த அளவுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் என்ற
என்று நாங்கள் பார்க்கின்றோம். தூய மரியாதை போலவே தாயை போலவே சூசையும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் நினைக்கின்ற கடந்த முறையில் நான் உங்களோடு அதை பற்றி தியானித்தேன். இன்றைய நாளிலே நாளைய தினத்திற்குரிய முதலாவது வாசகத்திலிருந்து நான் அந்த பகுதியை எடுத்து வாசித்தேன். திருத்தூதர் பணி 5வது அதிகாரத்திலே 27 முதல் நான் வாசித்தேன். இப்போ இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவினுடைய விண்ணேற்புக்கு பிறகு அவர்கள் தூய ஆவியாலே நிரப்பப்பட்ட பிறகு அவர்கள் எருசலேம் முழுவதும் போதிக்க தொடங்கினார்கள். ஆனால் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் யூத தலைவர்களும் சேர்ந்து இந்த இயேசுவினுடைய சீடர்களை துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். இயேசுவினுடைய பெயரை சொல்லி போதிக்க கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டார்கள். ஆனாலும் இந்த காற்றை எங்களால் கட்டுப்படுத்த முடியாதோ அந்த அளவுக்கு இயேசுவினுடைய போதனையையும் இருக்கட்டும், பரவாயில்ல, இயேசுவினுடைய பெயரை பற்றிய போதனையும் சீடர்களால் நிறுத்த முடியவில்லையா? ஏனென்றால் அந்த தூய ஆவியானவருடைய அந்த வழிகாட்டுதலோடு அவர்களுக்கு கிடைத்த அந்த அபிஷேகத்தோடு இயேசுவை பற்றி போகுமிடமெல்லாம் கதைக்க தொடங்கினார்கள். இது இஸ்ரவேல் தலைவர்களுக்கு, யூத தலைவர்களுக்கு, பரிசேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலையீடியாக இருப்பதை நாங்கள் திருத்தூதர் பணி நூலிலே நாங்கள் வாசிக்கிறோம். அநேகமான சந்தர்ப்பத்திலே இந்த சீடர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், சிறையில் அடைக்கப்படுகிறார்கள், சாட்டைகளால் அடிக்கப்படுகிறார்கள். மீண்டும் விடுதலையான பிறகு மீண்டும் போய் இயேசுவை பற்றி போதிக்க தொடங்குகின்றார்கள். இன்றைய நான் வாசித்த இந்த பகுதியை நாங்கள் பார்க்கின்றோம். மீண்டும் அவர்கள் கைது செய்யப்பட்டு திருச்சங்கத்தினுடைய முன்னிலையிலே அவர்கள் கொண்டு வரப்படுகின்றார்கள். யூத சங்கத்தினுடைய முன்னிலையில் கொண்டு வரப்பட்டு அவர்களை பார்த்து கேட்கின்ற ஒரு கேள்விகள் பாருங்கள். நாங்கள் இயேசுவினுடைய பெயரை பற்றி போதிக்க கூடாது என்று உமக்கு அல்லது உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக கட்டளையிட்டோம் அல்லவா? ஆனால் நீங்கள் ஜெருசலேம் முழுவதும் இயேசுவை பற்றி போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். போதிப்பது மட்டுமல்ல, அந்த மனிதனுடைய மரணத்திற்கு நாங்கள் தான் காரணம் என்று அந்த குற்றப்பழியை எங்கள் மீது சுமத்துகிறீர்கள் என்று கேள்வி கேட்கும் பொழுது பேதுருவும் அவரோடு இருந்த சீடர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும், நாங்கள் மனிதருக்கு கீழ்ப்படிபவர்கள் அல்ல, கடவுளுக்கு கீழ்ப்படிபவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே எங்களுடைய குடும்பத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். இந்த கீழ்ப்படிதல், obedience என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். Dear children, I am talking about obedience. Right? It's a big question. பெற்றோர் கதைக்கும் பொழுது கூடுதலாக சொல்ற இந்த ஒரு விஷயம் இதுதான். பிள்ளைகள் வந்து கீழ்ப்படுகிறாங்க இல்லை, அதை நாங்கள் சொல்றது கேட்கறது இல்லை. சின்ன பிள்ளைகள் மட்டும் இல்லை, வளர்ந்தவர்களுக்கு கூடுதலாக இன்றைய இளைய தலைமுறையினர் இந்த கீழ்ப்படிதல் என்பதை ஒரு பாரமாக பார்க்கின்றார்கள். அதே போல வயது முதிர்ந்தவர்கள் கூட இந்த கீழ்ப்படிதல், இந்த obedience வந்து ஒரு அவமானமாக பார்க்கின்றார்கள். ஒரு கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது ஒரு அவமானமாக பார்க்கின்றார்கள். ஒரு மனைவி கணவனுக்கு கீழ்ப்படித்து வாழ வேண்டும் என்பதையும் ஒரு அவமானமாக பார்க்கின்றார்கள். ஈகோ பிரச்சனை. நான் ஏன் கீழ்ப்படியணும்? Obedience is not a humiliation, my children. கீழ்ப்படிதல் என்பது ஒரு அவமானம் அல்ல. எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் செவிமடுத்தல், எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் கீழ்ப்படிதல் என்பது ஒரு அவமானமாக கருத வேண்டாம். My children, never consider that obedience to your parents
is a humiliation. You are not losing anything. பெற்றோராகிய நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த கீழ்ப்படிதல் பற்றி நாங்கள் எவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறோம்? கடவுளுக்கு கீழ்ப்படிவதற்கு முன்பு, before we obey God, we don't see God to obey. கடவுளை நாங்கள் காண்பதில்லை அவருக்கு கீழ்ப்படிவதற்கு. முதலிலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலே எங்களுடைய பெற்றோர் பெரியோரை பார்க்கின்றோம். If you cannot obey God, if you cannot obey your parents, how can you obey your God? உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிய போகிறீர்கள்? ஆங்கிலத்தில் சொல்வார்கள், obedience is the emblem of our faith. கீழ்ப்படிதல் என்பது எமது நம்பிக்கையினுடைய அடையாளமாக இருக்கிறது. கீழ்ப்படிதல் என்பது எங்களுடைய நம்பிக்கையின் விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கின்றது. ஆகவே இந்த கீழ்ப்படிதல் என்பது இன்றைய காலகட்டத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக நாங்கள் பார்க்கக்கூடாது. அநேகமான ஆயர்கள் கூட சொல்வார்கள், priests are not obeying. குருக்கள் ஆயருக்கு கீழ்ப்படிவதில்லை. இப்ப நான் ஒரு மறைமாவட்ட குருவானவர்கள் இதிலே என்னுடைய குருத்துவத்தின் பொழுது ஆயருடைய நான் முழங்கால் படிக்கிட்டு நற்செய்திகளை கரங்களை வைத்து நான் ஆயருக்கு மட்டுமல்ல அவருக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கும் கீழ்ப்படிவேன் என்று நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன். I make the promise of obedience. நீங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமண வாழ்க்கையிலும் இந்த கீழ்ப்படிதல் என்பதை வேறு விதமாக நீங்கள் வாக்குறுதியாக கொடுக்கின்றீர்கள். ஆகவே எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே இந்த கீழ்ப்படிதல் என்பது நான் சொன்னது போல எங்களுடைய நம்பிக்கையின் விசுவாசத்தின் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் என்பது தவிர, கேட்டுட்டு இருக்கீங்களா? நித்திர மாதிரி வருதா, தூக்க மாதிரி வருதா? இல்லதானே? ஓகே. ஆகவே ஏன்னா சில வேளை எங்களை அந்த நித்திரைக்கு நாங்கள் கீழ்ப்படினோம், அடுத்து ரொம்ப we obey our sleep. ஆகவே இந்த கீழ்ப்படிதல் என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நாம் பார்க்கணும். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில நம்பிக்கையாளர் என்ற ரீதியில, விசுவாசிகள் என்ற ரீதியில நாங்கள் எப்படி நாங்கள் கடவுளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்கின்றோம். இந்த கீழ்ப்படிதல் எங்கிருந்து வருகிறது என்றால், from where does obedience come from? கீழ்ப்படிதல் எங்கிருந்து வருகிறது? You are going for catechism, right? From where do you get this obedience? சொல்லுங்க பாப்போம், எங்கிருந்து இந்த கீழ்ப்படிதல் வரும்? தொடக்கம் இருந்து வருது. ரைட், ஓகே. மரியாள், ஓகே. குடும்பத்துல, ஓகே. ஓகே, பைபிள் எல்லாம் விடுங்க. ஓகே. இந்த கீழ்ப்படிதல் ஸ்கூல், இது வந்து பேசிக் கேட்டகிசம். இந்த கேட்டகிசம் இருக்கணும், ரைட்? Basic catechism. The obedience comes from the fear of God. இறையச்சம் தூயாவியானவருடைய கொடைகளிலே பிரதானமான ஒன்று கடவுள் பயம். இன்னைக்கு அதை நாங்க முழுக்க மறந்தவர்களாக தான் அப்படி வந்துருக்கோம். கடவுளுக்கு பயந்து வாழ்கிற ஒரு சூழல் இங்க இருக்கக்கூடிய, ஓகே, நான் ஒரு குருவானவராக, ஓகே, என்னுடைய குருத்துவத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நான் இந்த கடவுள் பயத்தோடு, அதாவது இந்த பயம் என்பது ரெவரன்ஷியல் ஃபியர், ஒரு பக்தியான ஒரு பயம், கடவுள் பயம். இறையச்சம் என்பது அந்த அச்சம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அந்த வேறு அரசியல் சார்ந்த அல்லது அதிகாரம் சார்ந்த அச்சத்தை விட நான் கடவுள் முன்னிலையில், இறைவன் முன்னிலையில்
எனக்கு இருக்கக்கூடிய அந்த பயம் என்பது எங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடுச்சு. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் நான் என்ன கேள்வி கேட்டுக்கொண்ட மாதிரி உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே, உங்களுடைய வீட்டுக்குள்ளே, உங்களுடைய இல்லத்திலே, நீங்கள் தொழில் செய்கிற இடத்திலே கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குதான்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. கொஸ்டின் யோசனை நவநாள்ங்கிறது வந்து அந்த அப்படியே அந்த செட் ஆஃப் ப்ரேயர்ஸ் அந்த ஜெபம்லாம் சொல்லிட்டு நவநாள் அந்த புகழ் மாலையெல்லாம் சொல்லிட்டு ஆமென் அப்படின்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்டு போறது இல்லை நவநாள். நாங்களும் மேலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ் நவநாள் வரும்னு சொல்லி 7 நாள் நம்ம சாப்பிட்றோம். 9 நாள் அது நான் சொல்கிறேன். நேற்று முதலாம் தேதி கன்ஃபெஷன் இருந்துச்சு. கட்டிகிசம் பிள்ளைகளுக்கு ஏன்னா அது முதல் நாட்கரணை எடுக்க போகிற பிள்ளைகள் அது முடிய சரியான மாதிரி டயர். அப்போ வெளியில் வந்தேன், கோச் கூடாதீங்க, நம்ம தமிழ் சமூகத்தில் கொஞ்சம் பேர் இருந்துருக்காங்க. பூசைக்கு போகலையா? இல்லை அது நவநாளுக்கு வந்தோம். சூசியப்பனுடைய பெருநாள் மிகப்பெரிய பெருநாள், வேற திருப்பணி நடக்குது. பூசை போயில பார்த்தாங்க நவநாளுக்கு வந்தோம். சில நேரம் மாற வேண்டிய காலகட்டத்தில் நான் யாரையும் புண்படுத்துவதற்காக சொல்லல. சில நேரம் எங்களுடைய அந்த விசுவாச வாழ்க்கையில நாங்கள் எங்க இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் திருவள்ளிப்பு ஞாயிறு அலைவயா சனிக்கிழமை நான் ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டிக்கு பூசை வைக்கிறது. அந்த பூசைக்கு போனதுக்கு நம்மளோட இன்னொரு சமூகம், நான் பேரை சொல்ல விரும்பல, இன்னொரு சமூகம் அவங்களோட பூசை போனாங்க. இப்போ குறிப்பிட்ட டைமை விட ஒரு 45 மினிட்ஸ் கூட போயிடுச்சு இல்லையா? அதான் இப்போ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கோம். தீ ஆசீர்வதிக்கிறது, தண்ணீர் ஆசீர்வதிக்கலாம் ரெடி. அப்போ அந்த கம்யூனிட்டி யாருக்கும் தேவைப்படாதீங்க, பிரச்சனை வந்துடும். எந்த கோயில் எந்த பங்கு அதெல்லாம் ஒன்றும் தேவைப்பாங்க, ஜஸ்ட் டேக் இட் ஃபார் தி ரீசன். இப்போ வந்து சொன்னாரு, ஃபாதர் நீங்கள் தொடங்க போகிறீங்க, நாங்கள் வந்து சாப்பாடு கொடுக்க போகிறோம், இரவு சாப்பாடு. இப்போ எங்களுக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டியது 8:45 சொல்கிறாரு. ஆக்கா இங்கே சாப்பிட மாட்டாங்க ஃபாதர், அப்படியே சாப்பிட வேண்டாம், அப்படியே வெளியே போயிடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் தீ ஆசீர்வதிக்கிறது தான். நானும் அப்படியே நிற்கிறேன். ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி அவங்க எல்லாம் நிற்கிறாங்க. சாப்பாடு போட தொடங்கியாச்சு. ஒரு கல்யாண வீடு மாதிரி, சரியா பந்தல் மாதிரி, ஸ்டெப்ஸ்ல கோயிலுக்கு எல்லா இடத்துலயும் உட்காந்து இப்ப சாப்பிட தொடங்கிட்டாங்க. நெருப்ப பத்த வச்சா வைக்கல. நானும் யோசிக்கிறேன் என்ன பண்றது. நான் போய் அந்த லீடர்கிட்ட சொன்னேன், என்ன இப்படி பண்ணிட்டீங்க, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. அந்த திருப்பள்ளிக்கு வந்து துபாயில இருந்து வருவாங்க, துபாயில இருந்து வருவாங்க, எல்லாம் நிறைய இடங்கள்ல இருந்து வருவாங்க. ஃபுல் சர்ச் அதுதானே ஃபாதர். இப்போ என்ன பண்றது? சரி ஃபாதர் கொஞ்சம் அவங்களையும் சாப்பிட சொல்லுங்க. பூசை தொடங்க போறோம், பூசை தொடங்குறது சாப்பாடு. இப்போ அடுத்த அந்த கொஞ்சம் திரும்ப அந்த மைக் எடுத்து வெளியில நான் சொல்ல வேண்டிய வந்துச்சு. வீட்டுக்கு ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் பொறுத்தாதான் என்ன சாமியா இருக்கா, இவ்வளவு அவசரம். சில நேரம் நாங்க அந்த நான் சொல்ல அந்த சூழல் அட்மாஸ்பியர் இது வந்து ரொம்ப முக்கியம். ஆனா எங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சூழல் கீழ்ப்படிதல் இல்லை என்று சொல்லும் பொழுது அங்கு கடவுள் பயம் இல்லை என்ற நீங்க மனசுல வச்சுக்கணும். கடவுளுக்கு பயந்து வாழக்கூடிய எங்கு அந்த இரையச்சம் என்பது இருக்கிறதோ, எந்த குடும்பம் கடவுளுக்கு அஞ்சி வாழுகிறதோ, எந்த குடும்பம் கடவுளுக்கு பயந்து வாழுகிறதோ, அந்த குடும்பத்தில் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அந்த கீழ்ப்படிதல்
முதல்ல நம்ம கடவுள் மீது அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த பயம் இருக்கலாம். இல்லைன்னு சொன்ன கஷ்டம். ஆகவே பாருங்க, இந்த பேதுரு 3 முறை இயேசுவை தெரியாது என்று சொன்னவர், இயேசுவை மறுதலித்தவர், இன்று அச்சமில்லாமல் பயமில்லாமல் நம்பிக்கையோடு யூதர் சங்கத்தின் முன் நின்று சொல்லுகிறார், நாங்கள் கடவுளுக்கு மட்டுமே கீழ்ப்படிவோம், மனிதர்களுக்கு அல்ல. சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் இன்று கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்பவர்களாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். I think that I obey God. நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஒரு குடும்பமாக நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சில நேரங்களில் நாங்கள் யாருக்கு கீழ்ப்படுகின்றோம், எதற்கு கீழ்ப்படுகின்றோம், எதற்கு அஞ்சி வாழுகின்றோம், எதற்கு பயந்து வாழுகின்றோம் என்று தெரியாமல் மறந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம். பிரியமானவர்களே, இந்த இறுதியில நாளைய தினம் திருப்பலியை கொண்டாடுவதற்கு, திருவிழாவை கொண்டாட காத்துக் கொண்டிருக்கின்ற, பயனாய் கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம். உண்மையிலேயே நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்றோமா, அல்லது நான் இந்த உலகம் சார்ந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து, என்னுடைய எண்ணங்களுக்கு கீழ்ப்படிந்து, என்னுடைய சிந்தனைகளுக்கு கீழ்ப்படிந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது வேறு லௌகீக காரியங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து அதற்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்கிறோம். ஆகவே அந்த இயேசு திபேரியா கடலிலே பேதுருவை பார்த்து கேட்ட அந்த 3 கேள்விகள், பேதுரு, சீமோனின் மகனே, இவர்களை விட நீ என்னை அன்பு செய்கிறாயா? அந்த 3 கேள்வி. பேதுரு 3 முறை மறுதலித்தார், இயேசு 3 முறை கேள்வி கேட்கிறார். எல்லோரும் எழுதிப்போமா? உங்களுடைய கண்களை மூடி கரங்களை குறித்து அன்று பேதுருவிடம் கேட்ட அதே கேள்விகளை உயிர்த்த ஆண்டவர் உங்களிடம், என்னிடம் கேட்கிறார். உங்களுடைய பெயரை சொல்லி, பேதுருவினுடைய பெயரை சொன்னது போல, சீமோனின் மகன் பேதுரு என்று சொன்னது போல, உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் தனிப்பட்ட ரீதியிலே கூறி இயேசு கேட்கின்றார். இவர்களை விட, இவை எல்லாவற்றையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா, அன்பு செய்கிறாயா? உன்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உன்னுடைய வாழ்க்கையில நீ மிக பெரிதாக எண்ணிக்கொள்ளிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், திறமைகளாக இருக்கலாம், பரம்பரையாக நாங்கள் வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், சம்பிரதாயங்களாக இருக்கலாம், பாரம்பரியங்களாக இருக்கலாம். இயேசு கேட்கிறார், அவை அனைத்தையும் விட நீ என்னை நேசிக்கிறாயா? நீ உண்மையாகவே எனக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்றாயா? என் கட்டளைகளை கீழ்ப்படிவோடு ஏற்று வாழுகின்றாயா? நான் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய திருச்சட்டங்களை நீ மதித்து கீழ்ப்படிந்து அவற்றை உன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றாயா? இயேசுவை அன்பு செய்வது என்பது பிரியமானவர்களே திருமுழுக்கு பெறுவது மட்டுமல்ல. இயேசுவை அன்பு செய்வது என்பது திருவருட்சந்தனங்களை பெறுவது மட்டுமல்ல. இயேசுவை அன்பு செய்வது என்பது இயேசு உணர வேண்டும், இவள் என் அன்பு மகன், என் அன்பு மகள்
என் சகோதரன் என் சகோதரி என்னை அன்பு செய்கின்றான் என்று இயேசு உணரும்படியாக நாங்கள் இயேசுவை நேசிக்கும் பொழுது, அன்பு செய்யும் பொழுது, புனித பவுலடிகளார் சொன்னது போல, நான் இயேசுவை ஆதாயமாக்கி கொண்ட பிறகு, நான் இயேசுவை சொந்தமாக்கி கொண்ட பிறகு மற்ற அனைத்தும் எனக்கு குப்பையாக இருப்பதை நான் பார்க்கிறேன். பவுல் அவர் கற்ற அந்த கல்வி தகமை, ஒரு யூதன் என்ற பெருமை, பரிசேயர் என்ற ஒரு பெருமை, ரோமை அந்த சர்வாதிகார ஆட்சியின் ஒரு குடிமகன் என்ற அந்த பெருமை அனைத்தையும் குப்பையாக பவுல் கருதுவதற்கு காரணம் அவர் இயேசுவை சொந்தமாக்கிக் கொண்ட ஒரே காரணத்திற்காக. அவர் எந்த அளவுக்கு இயேசுவை நேசித்தார் என்றால், எந்த அளவுக்கு இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார் என்றால், அவர் சொல்கிறார், வாழ்வது நான் அல்ல, என்னில் வாழ்வது இயேசுவாக இருக்கின்றார் என்று. அந்த அளவுக்கு இயேசுவை அவர் அன்பு செய்கிறார். பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு தெரியும் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்று. உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கின்றேன் என்பது உனக்கு தெரியும் என்று பேதுரு சொல்லுகிறார். உங்களால் என்னால் இயேசுவை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை அன்பு செய்வது உமக்கு தெரியும் என்று இயேசுவை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு மகனாக, மகளாக, மனைவியாக, கணவனாக, ஒரு குடும்பமாக, ஒரு குருவானவராக, ஒரு பங்காக, ஒரு பங்கு சமூகமாக, ஒரு தமிழ் சமூகமாக நம்மால் சொல்ல முடியுமா? இயேசுவே உமக்கு எல்லாம் தெரியும், நான் உன்னை அன்பு செய்கின்றேன் என்பது உமக்கு தெரியும் என்று பேதுரு சொன்னது போல நம்மால் சொல்ல முடியுமா? ஆகவே எமது நம்பிக்கையின் அடையாளமாகிய கீழ்ப்படிதல் எனும் இந்த விழுமியத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க தூய வளராரை போல, தூய சூசையை போல நம் வாழ்வில் கடைபிடிக்க வர கேட்டுக்கொண்டாடுவோம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். God bless. நாளைக்கு சந்திப்போம். குடும்ப ஒற்றுமைக்கான மன்றாட்டு முழந்தாளிடம். குடும்பங்களின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, திருக்குடும்பத்தின் உத்தம தலைவரே, உங்களில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். தாழ்ச்சியாலும் புனித மாதிரியாலும் உயர்ந்த நீர் மகிழ்வர இயேசுவின் வளர்ப்பு தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டீர். திருக்குடும்பத்தின் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து மிகவும் பணிவுடனும் கருணையுடனும் பொறுப்புடனும் அன்புடனும் திருக்குடும்பத்தை வழிநடத்தி வந்தீர். அன்பு தந்தையே, நீர் குடும்ப தலைவர்களுடைய மாண்பு சிறிதும் குறையாமல் சிறந்த முன்மாதிரியாக திகழ்ந்தீர். மிகுந்த அன்புடனும் பிரமாணிக்கத்துடனும் அன்னை மரியாவின் கற்புக்கு சிறந்த அரணாக இருந்து பாதுகாத்து வந்தீர். எளிமையும் தாழ்ச்சியும் கொண்ட மணிப்புறாளில் நீர் திருக்குடும்பத்தில் அன்பை மழையாக பொழிந்து வந்தீர். அருள் வாழ்வின் திருத்தூதராக திகழ்ந்தீர். எளிய வாழ்வுக்கு ஏற்றம் சேர்த்தீர். தச்சு தொழில் செய்து திருக்குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றினீர். பாலன் இயேசுவை உயர்ந்த பண்புகளுடன் வளர்த்தீர். குடும்பங்களின் முன்னோடியாக திகழ்ந்து திருக்குடும்பத்தை சிறமேற்று சிறப்புடன் வழிநடத்தி வரும் ஞான தூதரே, நாங்களும் எங்கள் குடும்பத்தை உமது பாதுகாவலில் ஒப்படைக்கின்றோம். எங்கள் அன்பு தந்தையே, எங்கள் குடும்பங்களில் மிகவும் சமாதானமில்லை, சில
நட்புத்தன்மையின்மை காரணமாக நாங்கள் இயேசுவின் மதிப்பீடுகளை மறந்து அமைதியற்ற அன்பற்ற குடும்பங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறோம். இதனால் இனிமையான கூட்டு குடும்ப உறவுகளை சிதைத்து இல்லற வாழ்வின் புனிதத்தை கெடுத்து இறைவன் ஏற்படுத்திய திருமண வார்த்தைப்பாட்டை சிதைப்பவர்களாகிறோம். இதனால் பாசம் எங்களை விட்டு பறந்து சென்று விட்டது. அமைதி எங்கள் இதயங்களை விட்டு அகன்று சென்று விட்டது. நாங்கள்